தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமாக 4 விஷயம் பார்க்க போகிறோம். 4 விஷயம் இதெல்லாம் கடந்து போகணும்னு நினச்சா கூட கனவுல கூட இவங்க வந்து நம்மளை தொல்லை பண்ணுறாங்க. கேடு கட்டாச்சு. 4 விஷயம். ஒன்று, முதல்ல கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி, ரிலே ஆகணும். சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா? ஜாலியா இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஓகே, சரி, நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும். பட் நான் கொஞ்சம் ப்ராக்டிகலாவே சொல்றேன். தெரியலங்க என்னங்க. இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுவாங்க வீட்டுல? ஆவாதுல்ல. ஏன் கேட்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? உங்களுக்கு பதில் வேணுமா? வேணாம். நீங்க கேள்வி கேட்கறது நிறுத்தினாதான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்க கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்ப பதில் கிடைக்கும்? ஒரு தற்குறி தாயொலி ஒருத்தன் பேசுறான், கரண்ட் இல்லைன்னா என்ன, அண்ணாவுக்காக சகிச்சுக்கிறங்க, இல்லைன்னா என் வீட்டில் வந்து எடுத்துக்கிறங்க. டே, எங்க இருந்துடா வந்த நீ? எங்க இருந்து வந்த? திருட்ட நாய்களாம். அதான் ஒரு ஆள். இன்னொருத்தன் ரோட்ல இருக்கிற தெரு நாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெரு நாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெரு நாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. புதுசாக அரசு வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? ஒரு வாடகை வீட்டுக்கே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஒரு அரசாங்கத்தை புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு கூத்தாடி நாய், கூத்தாடி நாடு நாசமா போச்சுடா. கூத்தாடி நாடு. ஒரு கூத்தாடி வந்து என்ன சொல்றான், தெருநாய் யாரு? தமிழ்நாட்டு மக்கள், ஓட்டு போட்ட மக்கள் திருநாய்கள் அப்படின்னு ஒரு கூத்தாடி நாய் அரசியலுக்கு வர வேண்டாமான்னு பாடம் நடத்திக்கிட்டு இருக்க கேடுகட்ட நாய்களா. நீ வா, நாசமா போ. என்ன கேளு? தெருநாயின்னு சொல்ற கூட யாரா உனக்கு உரிமை கொடுத்தது? திருட்டு நாய், கூத்தாடி நாய். அது ஒண்ணு. 3வது, உன் பொண்ணு எங்க போய் நீ தான் பாக்கணும். அதுக்கு சிஎம் வந்து பாப்பாரா? இல்ல சிங்கப்பெண் படம் இருக்குமா? தன்னுடைய பிள்ளைங்களுக்கு ஒழுக்கமான ட்ரெஸ் போட்டு வளர்க்குங்க முதல்ல. அது பெரிய வயசானாலும் சரி, 18க்கு மேல இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு தன்னுடைய அடக்கம் என்னன்றது தெரியணும். முதல் பாயிண்டே அதுதான் சார். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா துப்பட்டா போட்டுட்டு தான் மறைச்சிட்டு தான் போவாங்க. தனக்குள்ள அந்த ஒரு அடக்கம் அந்த பெண்ணுக்கு வந்தாவே அவ சேஃப்டி சார். அப்ப அறக்குறையா ஆடை போடுறதுனால தானே சார் பிரச்சனை மேல பிரச்சனை வருது. அப்ப கண்ணு எங்க போகுது? ஒரு மக்களுக்கும் அந்த ஆடைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ரகசியம் என்னன்றது தனக்குள்ள அந்த பெண்ணு ஒரு தாய் வந்து வளர்க்கணும். வேலையெல்லாம் உன் பொண்ணை போய் வாட்ச் பண்ணு. அதை விட்டுட்டு எனக்கு சிஎம் சார் வந்துட்டாரு, நாங்க சிங்கப்படை போட்டு அவங்க பாத்துப்பாங்கன்னா எப்படிங்க அது? நாட்டு மக்களை காப்பாத்தணும் ஒரே எம்ல தான் எங்க அண்ணன் வந்து உட்காந்துட்டு இருக்காரு இல்லீங்களா? அவருக்கு தயவு செய்து மக்கள் எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க. சில மக்களுக்காக இந்த கோரிக்கை நான் வைக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அண்ணாவை. அவங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அவர் இன்னும் சீரும் சிறப்பாம நாட்டை வந்து நல்லா ஒரு பெரிய இதுல வந்து உட்கார வைப்பார். அவர் அதுதான் அவர் கடமை நிக்கிறார். அவரு ஒரு பொம்பளை, கேடியட்ட தற்கொலை பொம்பளை என்ன சொல்லுது? கும்முடி பூண்டில கெடுத்து வன்புணர்வு செஞ்சு கொண்டுட்டான் ஒரு பிள்ளைய, 3 வயசு பிள்ளைய கொன்னதுக்கு இந்த கேடியட்ட பொம்பளை அவ்வளவு ஒரு பொம்பளை தானே? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? தாவேக்காங்கிறது ஒரு கேடுகட்ட ஒரு கூட்டம். தமிழ்நாட்டில் ஒரு கேடுகட்ட கூட்டம். இந்த பொம்பளை என்ன சொல்லுது? பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் ஒழுங்கா போடுங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு 3 வயசுக்கு பிள்ளைக்கு ட்ரெஸ் போடலைன்னா என்ன கேடு? நீங்களே எந்த உலகத்துல இருந்து வர்றீங்க? எங்க அண்ணன் ஆட்சி குத்தம் சொல்லாதீங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு கேடுகட்டாச்சு.
இந்த கூட்டத்தை தான் உட்காந்து முதல்ல திமுக ஓட விடணும். அவன் பண்ண வேணாம் இதெல்லாம். இந்த நாய் தூக்கி இப்போ 41 பேர் சாகும்போது தூக்கி உள்ள வச்சிருந்தானா இந்த கேடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குமா? தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குமா நான் கேட்குறேன். கேடுகட்ட நாய்களா பொம்பளை தான் நீலாம். இது மாதிரி கூட்டத்தை சகிச்சுக்கிட்டு இது ஒரு ஆட்சி நடிச்சுக்கிட்டு வாழ வேண்டிய தலையெழுத்து 3 வயசு பிள்ளைக்கு ட்ரெஸ் போடுறது தான் தப்புன்னு சொல்றியே கேடுகட்ட நாயே. நீலாம் ஒரு பொம்பளை. உன்னெல்லாம் மக்களே, இந்த பொம்பளை எங்க பார்த்தாலும் கண்ட விட்டீங்க. எரியாகுது எனக்கு. அடுத்து இந்த தற்குறி இந்த கூறுகட்ட கூட்டத்துக்கு ஒரு தலைவன். அந்த தலைவன் இன்னைக்கு சரக்கும் கூத்தியால் மாத்திரிடும். சரக்கை ஓட்டிக்கிட்டு சரக்கை குடிச்சுக்கிட்டு பெங்களூர்ல வாகனம் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. யாரு? தற்குறியின் தலைவன். அந்த தலைவனை தான் இந்த கேடுகட்ட கூட்டம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. கேடுகட்ட கூட்டம் முதல்ல இந்த தாயொலியை வளர விட்டதே இந்த திமுக. முக ஸ்டாலின் ஒரு பண்ண தப்பு. அவனை 41 பேர் கொல்லும் போது அவனை தூக்கி போட்டு உள்ள போட்டு பம்படிச்சிருந்தா இந்த நாட்டுக்கு இந்த கேடு வந்திருக்குமா? இதெல்லாம் பேசுறோம்னு தலையெழுத்தா காது கேட்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? 3 வயசு பிள்ளைக்கு ட்ரெஸ் போடாதான் குத்தம்னு ஒரு பொம்பளை சொல்லிக்கிட்டு இருக்குது. கரண்ட் வரலையா சகிச்சுக்குதுன்னு சொல்றான் ஒருத்தன் என்ன சொல்றான்? தெரு நாய்ங்கிறான். டேய், இந்த கேடுகட்ட கூட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணுமா? இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கணுமா? முடியல. பார்க்கிற யாராவது மான ரோசம் சூடு இருக்கிற தாவேக்காரன் எவனாவது இருந்தானா? சூடு சொரணை இருந்துச்சுன்னா பதில் சொல்லு. நன்றி, வணக்கம்.